இன்று நம் தமிழக மக்கள் வருகின்ற 2026 எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும், ஏன் ஓட்டளிக்க வேண்டும் என்பதை பற்றி நான் கே தண்டபாணி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் தமிழக பாரதிய ஜனதாவுடைய கல்வியாளர் பிரிவு மாநில செக்ரட்டரி என்ற முறையில் இதை மக்களுக்கு விளக்கமாக கூற உள்ளேன். முதலாவதாக, நாம் தமிழகத்திலே மோடியின் தலைமையிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் அமைந்துள்ள இந்த NDA பிரிவுக்கு நாம் தமிழக மக்கள் நிச்சயமாக 2026 வருகின்ற தேர்தலில் மகத்தான ஓட்டை அளிக்க வேண்டும். ஏன் அளிக்க வேண்டும் என்று கேட்டால், முதலாவதாக தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்கள் மீதும் திணித்து உள்ள கடனை அடைக்கவும், அந்த கடனை அடைப்பதற்கான வட்டியை செலுத்தவும், நம்முடைய பொருளாதாரம் அதாவது முன்னேறவும், நம்முடைய தலையிலே போட்டிருக்கக்கூடிய 9 லட்சத்துடைய கடனை அடைக்க இந்த கூட்டணி வந்தால்தான் தமிழகத்திலே ஒரு மகத்தான ஒரு செயலை செய்து இந்த கடனையும் வட்டியும் அடைத்து நம் மீது உள்ள கடன் சுமை குறையும். இரண்டாவதாக, சாலைகள், அதாவது உலகத்தரத்திலே பெரிய சாலைகள், பாலங்கள் இவரெல்லாம் கட்ட வேண்டும் என்றால் நிறைய நிதி வேண்டும். அதற்கு மத்திய அரசினுடைய செயல்பாடும் நிதி திட்டமும் உதவியும் கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கு இருந்தால்தான் இவைகளை சாலைகளை மேம்படுத்தி உலகத்தரத்திலே செய்ய முடியும். எனவே நாம் NDA கூட்டணியை ஆதரித்து ஓட்டளித்தால் இந்த வசதிகளை ஈஸியாக சுலபமாக பெற்றுவிடலாம், தமிழ்நாட்டுக்கு சுலபமாக பெற்றுவிடலாம். மூன்றாவதாக, நதி நீர், அதாவது ஒன்றிணைத்தல் நமது மோடியுடைய தலைமையிலே இது மத்திய அரசால் மட்டும்தான் முடியும். இந்தியாவிலே ஓடுகின்ற அனைத்து நதிகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தி மத்திய அரசுக்கு மட்டும்தான் உள்ளது. அது மத்திய அரசு மட்டும்தான் செய்ய முடியும். எனவே நாம் நதிகளை, இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் ஒன்றாக இணைப்ப, காவேரியும் கங்கையும் இணைப்பதினால் நம்முடைய தமிழ்நாடு, அதாவது தஞ்சாவூர் டெல்டா போல அனைத்து பகுதிகளும் நன்கு செழித்து நம்முடைய அதாவது தமிழகம் ஒரு விவசாய பூமியாக மிளிரும். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய டேம், அதாவது அணைகளையும் கட்டி நீர்த்தேக்கங்களையும் மேம்படுத்தவும், அதனால் விவசாயத்தினுடைய பொருளாதாரமும் விவசாய விளைபொருள்களையும் நிறைய விளைவிக்கவும் மத்திய அரசின் உதவியின்றி நிச்சயமாக செய்ய முடியாது. அடுத்ததாக நாம் சொல்ல போனால், பொதுவாக கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரி முக்கியமாகும். தமிழ்நாட்டுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் வர வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு தான் பெரிய பெரிய உலகத்தரம் வாய்ந்த அதாவது கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கே வர முடியும். அப்படி வருகின்ற போது தமிழ்நாட்டிலே இந்த கூட்டணி, அதாவது NDA கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவைகள் மிக சுலபமாக தமிழ்நாட்டிலே வேரூன்றி நமக்கு தேவையான வேலை வாய்ப்பையும் இளைஞர்களை ஊக்குவித்தும் வேலையின்மையை போக்கி தமிழ்நாடு ஒரு செல்வ செழிப்பு உள்ள இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு மாநிலமாக பல அடுக்குகளில் முன்னேற்றம் அடைந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வேலை வாய்ப்பு பிரச்சனையை ஒழித்துவிடும். அடுத்ததாக சொல்ல போனால், மோடியினுடைய கனவு, ஒரு தனிப்பட்ட மனிதர் டெய்லி காண்கின்ற கனவான 2047 இந்தியா ஒரு வல்லரசாக வர வேண்டும், ரஷ்யாவையும் அமெரிக்காவும் பின்தங்க வேண்டும் என்ற நிலைக்கு ஏற்பட வேண்டுமானால் நம்முடைய நாடு GDP-யிலும் பொருளாதாரத்திலும் முதன்மை வர வேண்டும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அனைத்து துறைகளிலும் நன்றாக வளர்ச்சி அடைந்தால்தான் ஒரு வல்லரசாக கருத முடியும். எனவே இந்த வல்லரசு நிலையை அடைய பொருளாதார அளவிலும் சரி, விவசாய அளவிலும் சரி, எல்லா துறைகளிலும் ஒரு பெரிய எழுச்சியும் பெரிய ஒரு நல்ல வளத்தையும் பெற நம்முடைய மோடி போன்ற ஒரு தனிமையான ஒரு மனிதருடைய உழைப்பும் உண்மையும் இருந்தால்தான் இந்த நாடு இந்தியா வல்லரசாக 2047 கண்டிப்பாக வரவும். அப்படி வருவதற்கு நம்முடைய தமிழகமும் ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தவறாமல் கண்டிப்பாக
2026 வரக்கூடிய இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ல நீங்கள் என்டிஏவை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மோடியுடைய கரங்களை வளப்படுத்தினால் தமிழகம் பலப்படும். மோடியினுடைய கனவை நினைவாக்கினால் தமிழகம் செழித்து வளரும் என்று கூறி அனைவரையும் மிக தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு நம் கடனை தீர்க்க அணைகள் வர சாலைகள் மேம்பட இவ்வாறு பல இளைஞருடைய வேலையின்மை ஒழிய கல்வி தரம் உயர பெரும்பாலும் கல்வி என்பது பொதுவாக நம்முடைய நாட்டிலே உலகத்தரத்திலே ஒரு பெரிய கல்வியை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. ஏன்னா தமிழ்நாடும் இந்தியாவிற்குள்ளேதான் வருகிறது. எனவே தமிழ்நாட்டுடைய கல்வி அளவை மேம்படுத்துகின்ற போது நம்முடைய இந்தியாவுடைய கல்வி அளவு தமிழ்நாட்டுடைய கல்வி அளவு மேம்படும். அதற்காக நிறைய கல்வி நிலையங்களை கொண்டு வந்து மத்திய அரசு இங்கே அமைக்கும். அவருடைய செலவிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவோதயா போன்ற சிறந்த கல்விகளை அமைத்து கல்விக்கூடங்கள் அமைத்து குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு இலவசமான பாடத்தை உலக அளவிலே கொடுத்து நம்முடைய கல்வித்திறனை மேம்படுத்தும் என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய சுகாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் எய்ம்ஸ் போன்ற பெரிய இன்னைக்கு உலகத்துல பார்த்தா பெரிய ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வரணும்னா பெரிய டெக்னாலஜி அது சுகாதாரத்திலே புகுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. எனவே மத்திய அரசும் மாநில அளவிலே உள்ள ஒரு அரசியல் கட்சியும் கூட்டி சேர்ந்து பல கட்சிகளும் சேர்ந்து இங்கே இணைந்து செயல்புரிவதால் இவர்கள் எல்லாம் சுலபமாக அது கிடைக்கும். நம்முடைய வளர்ச்சி மேம்படும் என்று கூறி மோடியுடைய கையையும் வளத்தையும் மோடியுடைய தலைமையில் உள்ள என்டிஏ ஆட்சிக்கு பிரிவுக்கு நாம் அனைவரும் ஒன்றுமொத்தமாக ஓட்டளித்து என்டிஏவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று உங்களுடன் தாழ்மையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய இடத்திலே விடைபெறுகிறேன். வணக்கம்.